மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாருக்கு பயப்படக்கூடாதுன்னா, இன்னைக்கு உள்ள ஜனங்கள் எல்லா காரியத்துக்கும் பயப்படுவார்கள். எதிர்த்து வருகிற ஒவ்வொரு காரியமும் நாளை ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்று பயப்படுவார்கள். மனிதர்கள் ஒருத்தவங்க கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க. மனிதர்கள் பொய்யாக சொல்லும்போது பயப்படுவார்கள். மனிதர்கள் அவமானப்படுத்தி வைக்கும் பொழுது பயப்படுவார்கள். சதிநீக்கம் செய்யும்போது பயப்படுவார்கள். மந்திரம் செய்யும்போது பயப்படுவார்கள். அல்லது எதிர்த்து வந்து நின்றுட்டு உன் அப்பா அம்மாவுக்கே உன்னை பணமா அனுப்புவேன்னு சொல்லும்போது பயப்படுவார்கள். எனக்கும் ஒருத்தர் சொன்னாரு, இனி ஒன்னு இந்த இடத்துல பார்த்தனா உன்னை உன் அப்பா அம்மாவுக்கு பணமா அனுப்புவேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு ஒரு வார்த்தை, உன் அப்பா அம்மாவாலேயே உன்னை பணமாக்க முடியல, அவங்க வளர்ந்தால் படிட்டு என் பிள்ளைங்க உயிரோட கொடுப்பீங்க, அந்த பிள்ளை உமக்கே கொடுக்குறேன்னு சொன்னாரு. இவன் செய்வானா பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னான். அப்போதான் ஆண்டவர் சொன்னா, அவர்களுக்கு நீ பயப்படாதே. அல்லேலூயா. இன்று உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ பயப்படாத. உன் தகப்பனாகிய இயேசு வாகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவங்களுடைய துர்க்கிரியைகளுக்கு பயப்படாத, அவமானப்படுத்துவது பயப்படாத, உனக்கு விரோதமா என்ன சதித்திட்டம் செய்து வந்தாலும் பயப்படாத. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் அதில் உள்ள எல்லாவற்றிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில நான் வெற்றி சிறந்து அதை பெற்றுக்கொண்டேன். மரணத்தை ஜெயித்து அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் எந்த ஒரு மனிதனுக்கும் நீ பயப்பட வேண்டாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன். உண்மையான தெய்வம் நான் இருக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன். அதனால் எந்த ஒரு தீய கிரியைக்கும் எந்த ஒரு தீய மனிதர்களுக்கும் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார்.